ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து 8ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் அணு அமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நியூ புக்கில் இருக்கக்கூடிய லெசன் தான், சரிங்களா? இதுக்கு முன்னே 7th இருக்கக்கூடிய அணு அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்கை டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லெசனுக்கு உங்களால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 9th இருக்கக்கூடிய அணு அமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் வரும், சரிங்களா? இதுக்கு உண்டான இந்த ஷெட்யூல் எல்லாமே இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? எந்த வீடியோவுக்கு அடுத்து என்ன வீடியோ வரும், அதுக்கு அடுத்து என்ன வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு அடுத்து இந்த லெசன் தான், இதுக்கு அடுத்து இந்த லெசன் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 329 லெசன்ஸ் இருக்குது. அந்த 329 லெசனும் அதே ஆர்டர் படி தான் உங்களுக்கு வீடியோ வரும், சரிங்களா? ஸோ அந்த ஆர்டர் படி படிச்சுக்கோங்க. வீடியோ வரும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் இருக்கும். எடுத்து டெஸ்ட் எழுதி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம தனியாக பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேட்சோட அப்படியே முடிஞ்சு போயிருது. பட் இது மாதிரி கொடுத்துருந்தோம்னா எல்லாத்துக்குமே எப்போ வேணாலும் பயன்படும், அந்த ரீசனுக்காக, சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள மொத்த தனிமங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இது வரைக்கும் மொத்தம் நமக்கு எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து 92 தனிமங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடியதாகவும், மீதி தனிமங்கள் நமக்கு வந்து செயற்கையாக லேபில் மேனுவலாக நாம ரெடி பண்ணப்பட்ட தனிமங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் தவறான ஒன்றை கூறுக. இந்த தவறான ஒன்றை கூறுக என்ன ஆப்ஷனில் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது செயற்கையாக நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கிட்ட தனிமங்களுடைய அடிப்படையை வச்சு தான் கேட்டிருக்கேன். இதில் டெக்னீஷியம், புரோமேத்தியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம் இது எல்லாமே ஆய்வகங்களில் தயாரிக்கப்பட்டது தான். அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது, சரிங்களா? தென் உலோக அணுக்கள் அவற்றின் இணைத்திறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. இணைத்திறன் கூட்டில் பொதுவாக எப்படி எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும்னா 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் இந்த மாதிரி பெற்றிருக்கக்கூடியது உலோகமாக இருக்கும். மாறாக 4, 5, 6, 7 இந்த எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றிருக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோன்னா அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கூற்று மற்றும் காரணம். ஹீலியம் அணுவின் இணைத்திறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. ஹீலியம் அணுவினுடைய இணைத்திறன் கூட்டில் 8 எலக்ட்ரான் கொடுத்துருக்கேன். நியான் அணுவினுடைய இணைத்திறன் கூட்டில் 8 எலக்ட்ரான் கொடுக்குறேன். இதில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹீலியம் அணுவில் 2 எலக்ட்ரான் தான் இணைத்திறன் கூட்டில் இருக்கும். அதனால் முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று அதாவது காரணம் சரி. கீழே கொடுத்துருக்க அந்த காரணம் ஒரு ஆப்ஷன், அந்த இடத்துல கூற்று 2ன்னு கொடுத்துருக்கணும், மாற்றி கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. காரணம் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. தென் 5வது கொஸ்டின். எண் கூட்டில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை என்ன? எண் கூட்டில் அதிகபட்சம் 32 எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது இருக்கும். கார்பனின் இணைத்திறன் என்ன? கார்பனின் இணைத்திறன் அப்படிங்கிறது 4. கேத்தோடு கதிர்கள் டேஸ் ஆல் உருவாக்கப்பட்டவை. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை தான் கேத்தோடு கதிர்கள். எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை கேத்தோடு கதிர்கள். ஐசோடோப்புகள் ஒரே டேஸ் எண்ணையும் வேறுபட்ட டேஸ் எண்ணையும் கொண்டவை. ஐசோடோப்புகள் என்பவை ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றவை. ஐசோடோப் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டோப்பார் தொப்பி, மேலே இருக்கக்கூடியது எப்பவுமே ஃபஸ்ட்டு அணுயை நமக்கு சொல்லுவோம், செகண்டு நிறை எண்ணு சொல்லுவோம். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ரெண்டுமே கரெக்டாகவே இருக்கும். ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றிருக்கக்கூடியது ஐசோடோப்பு. 0 இணைத்திறன் கொண்ட தனிமம் டேஸ் ஆகும். 0 இணைத்திறன் அப்படிங்கிறது டேஸ். 0 இணைத்திறன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அணுவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். புரோட்டானும் நியூட்ரானும் சென்டரில் இருக்கும். வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது சுற்றிட்டு வரும், சரிங்களா? வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் இப்போ 2 கூட்டில் சுற்றிட்டு இருக்க மாதிரி வச்சுப்போம். முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டான ஒன்று. அப்போது இந்த அணு இன்னொரு அணுக்கள் கூட மெர்ச் ஆகாது, இல்லை அது கூட போயிட்டு இணையவும் செய்யாது, எலக்ட்ரானை இழக்கவோ ஏற்கவோ செய்யாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 0 இணைத்திறன். 2னா 2 எலக்ட்ரான், 8னா 8 எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இந்த வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரானுக்கு பதிலாக 7 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அங்கே இணைத்திறன் மாறும், சரிங்களா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா 0 இணைத்திறன் அப்படிங்கிறது நமக்கு ஹீலியம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வெளிக்கூட்டில் 2 எலக்ட்ரான் தான் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா, அந்த ரெண்டுமே பெர்மனெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. தென் கூற்று மற்றும் காரணம்.
புரோட்டான் என்பது ஹைட்ரஜன் அயனி என வரையறுக்கப்படுகிறது. புரோட்டான் என்பது ஹைட்ரஜன் அயனி என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் புரோட்டான் கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் புரோட்டான் கிடைக்கும். இது வந்து சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி. தென் அடுத்த கொஸ்டின். நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்கள் டேஸ் எனப்படும். நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா அயனின்னு சொல்லுவோம். சரிங்களா? அயனியானது அணு அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நார்மலாக அணுங்கிறது வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அணுவாக மாறும். கான்ஸ்டண்ட்டாக இல்லை இன்னொரு கூட இணைய போகுதுன்னா அது வந்து அயனியாக மாறும். ஒன்று நேர் அயனியாக மாறும், இல்லை எதிரணியாக மாறும். தென் கூற்றுகளை கவனி. கூற்று 1, ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கிறது. கூற்று 1ல ஒரே தனிமத்தினுடைய எல்லா அணுக்களுமே ஒரே மாதிரி பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு கூற்று 1 கொடுத்துருக்கேன். ரெண்டாவது கூற்றுல முதலில் அணுக்கொள்கையை தொகுத்தவர் யாரு? ஜே தாம்சன் கொடுக்குறாரு. ரெண்டாவதுல அணுக்கொள்கையை ஃபர்ஸ்ட் சொன்னவர் ஜே தாம்சன் ரெண்டாவது சொல்லியிருக்கேன். மூணாவது கூற்றுல தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோடு கதிர்கள் காந்தப்புலத்தால் விளக்கம் அடைகிறது அப்படின்னு கொடுக்குறேன். இதுல ரெண்டாவது கூற்று மட்டும்தான் தப்பு. சரிங்களா? அதாவது முதலாக அணுக்கொள்கை வெளியிட்டவர் டால்டன். இந்த டால்டன் அப்படின்னு கொஸ்டினே அடுத்து கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ முதல் கூற்றும் மூணாவது கூற்றும் சரி. அது ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. கூற்று 1, 3 மட்டும் சரி அப்படிங்கிறது. தென் ஒரு அணு அவற்றின் அயனிகளில் வேறுபட்டு காணப்படுவது டேஸ். ஒரு அணு அவற்றினுடைய அயனிகள்ல இருந்து இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துப்போம். இதுல வந்து H+ அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த H+ இது வந்து நேர் அயனின்னு சொல்லுவோம். இது வந்து ஹைட்ரஜன் அணுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவோம். சரிங்களா? எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான் ஒருங்கமைவை நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான் ஒருங்கமைவுங்கிறது எலக்ட்ரான் அமைப்புன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான் ஒருங்கமைவு எலக்ட்ரான் அமைப்பு. தென் அடுத்த கொஸ்டின். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஸ் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்பு எனப்படும். நமக்கு ஐசோடோப்புன்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றிருக்கக்கூடியது. அப்போ வெவ்வேறு எண்ணிக்கையில என்ன இருந்துச்சுன்னா அது வேறுபட்ட நிறை எண்ணில் இருக்கும். வெவ்வேறு எண்ணிக்கையில நியூட்ரான் இருந்துச்சுன்னா அது வேறுபட்ட நிறை எண்ணில் இருக்கும். சரிங்களா? சரியான விடைங்கிறது ஆப்ஷன் சி, நியூட்ரான். எலக்ட்ரான் அமைப்பானது 2, 8, 1 இவற்றை பெற்றுள்ள தனிமத்தினுடைய அணு எண் என்ன? மூணையும் கூட்டினா விடை வந்துடும். முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான், மூணாவது கூட்டில் 1 எலக்ட்ரான், மொத்தமாக 11 எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புரோட்டானினுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையை தான் ஒரு தனிமத்தின் அணு எண்ணு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ அதை அடிப்படையாக வச்சு நமக்கு சொல்லணும் அப்படின்னா அணு எண்ணை இது மூணையும் கூட்டினா சொல்லிடலாம். அலோக அணுக்கள் அவற்றின் இணைத்திறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். 4, 5, 6, 7. ஆப்ஷன் பி 4 முதல் 7 வரை. தென் ஹைட்ரஜன் வாயுவை மின்விளக்கு குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டான் என்பதை டேஸ் எனவும் அழைக்கலாம். ஹைட்ரஜன் வாயுவை மின்விளக்கு குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டான் என்பதை எவ்வாறு அழைக்கலாம்? ஹைட்ரஜன் அயனி என அழைக்கலாம். மேலே கொடுத்திருந்த கூற்று கொடுத்துருக்கல அதே அப்படியே கேட்டிருக்கேன். தென் டால்டனின் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது? அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவர் சொன்ன கூற்றுல எதை நம்ம வந்து மாத்திக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொன்ன அந்த கூற்றை நம்ம மாத்திக்கல. ஆப்ஷன் பியை மாத்திக்கல. தென் கூற்றுகளை கவனி. கூற்று 1, அணுவில் உள்ள எலக்ட்ரான் கூடுகளில் புரோட்டான் நிறைந்துள்ளது. அணுவில் உள்ள எலக்ட்ரான் கூடுகளில் புரோட்டான் நிறைந்துள்ளது. கூற்று 2, ஒரு அணு மற்றொரு அணுவுடன் இணையக்கூடிய திறனே அணுவினுடைய இணைத்திறன் எனப்படுகிறது. இதுல முதல் கூற்று மட்டும் தப்பு. என்ன? அணுவின் உள்ள எலக்ட்ரான் கூடுகளை எலக்ட்ரான் தான் சுத்தும், அங்க எதுக்கு புரோட்டான் எதுக்கு வருது? அதனால முதல் கூற்று தப்பு, இரண்டாவது கூற்று சரி. தென் கூற்று ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கிறது. ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கிறதுன்னு கூற்று 1 கொடுக்குறேன். கூற்று 2, ஜேம்ஸ் சாட்விக் வந்து அடிப்படை துகளான புரோட்டானை கண்டுபிடித்தார். சாட்விக் வந்து புரோட்டானை கண்டுபிடிக்கல, மாறாக நியூட்ரானை கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரானினுடைய மின் சுமை அப்படிங்கிறது -1. இது கரெக்ட் தான். அப்போ கூற்று முதல் கூற்றும் மூணாவது கூற்றும் சரி. முதல் கூற்றும் மூணாவது கூற்றும் சரி, ரெண்டாவது கூற்று தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று 1, 3 மட்டும் சரி. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அணு என்பது அட்டாமஸ் என்ற டாஸ் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அணு என்பது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அணுங்கிறது கிரேக்க சொல்லி இருக்கக்கூடிய அட்டாமஸ் அப்படிங்கிறதுலேருந்து உருவாக்கியிருக்காங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தான்னு பார்க்கும்போது ஔவையார்.
தென் டெமோக்ரட்டிஸ் எந்த நாட்டினுடைய தத்துவ மேதையாக கருதப்படுகிறார்? டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் கிரேக்க நாட்டினுடைய தத்துவ மேதையாக கருதப்படுகிறார். தவறான ஒன்றை கூறுக. நிலக்கரி, கிராஃபைட், வைரம், தங்கம். நிலக்கரி, கிராஃபைட், வைரம், தங்கம். இந்த நாளில் வித்தியாசமான ஒன்றுன்னு பார்க்கும்போது தங்கம் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நிலக்கரி, கிராஃபைட், வைரம் இது மூணுமே கார்பனினுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. தங்கம் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசமாக இருக்கிறதுனால தங்கத்தை நமக்கு தவறான எண்ணில் கொடுத்துருக்காங்க. தென் ஜோசப் ப்ரௌஸ்ட் என்ற அறிவியல் அறிஞர் 1779 ஆண்டு மாறா விகித விதியை கூறினார். 1779 மாறா விகித விதியை நமக்கு வந்து கூறியிருக்காருன்னு கொடுக்குறேன். தென் செகண்டு அயனிகள் பொதுவாக 3 வகைப்படும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அயனிகள் பொதுவாக 3 வகைப்படும். இதில் நமக்கு வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு கூற்று 1ங்கிறது சரி. அயனிகள் பொதுவாக 2 தான் வகைப்படும். சரிங்களா? நேர் அயனி, எதிர் அயனி அப்படிங்கிற மாதிரி 2 வகைப்படும் தான். அதனால 3 வகைப்படும் அப்படிங்கிறதுல கூற்று 2வது கூற்று தப்பு. ஸோ கூற்று 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் பி இதுதான் சரியான விடை. தென் அடுத்த கொஸ்டின். ஜேம்ஸ் சாட்விக் எந்த ஆண்டு நியூட்ரானை கண்டறிந்தார்? ஜேம்ஸ் சாட்விக் எந்த ஆண்டு நியூட்ரானை கண்டறிந்தார்? ஆப்ஷன் சி 1932 அப்படிங்கிறது தான் சரியான விடை. நியான் தனது இணைத்திறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது? நியான் தனது இணைத்திறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது. டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள், அணு. ஸோ இதில் மேலே ஒரு கொஸ்டின் பாருங்களேன். நியான் தனது இணைத்திறன் கூட்டுங்கிறத கடைசி கூட தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அணுவினுடைய எலக்ட்ரான் கூட்டமைப்பில் கடைசி கூட என்ன அப்படின்னு சொல்லி அழைப்புன்னு கேட்டால் இணைத்திறன் கூடு. அதை நான் கொஸ்டின் கேட்கல, ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு அணுவானது டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய துகள்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். ஒரு அணுங்கிறது எதனால் ஆக்கப்பட்டு இருக்கும்? புரோட்டானு நியூட்ரானு சென்டரில் இருக்கும், எலக்ட்ரான் வந்து வெளிக்கூட்டில் இருக்கும். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதான் சரியான விடை. முதலில் அணுக்கொள்கையை உருவாக்கியவர் யார்? முதலில் அணுக்கொள்கையை உருவாக்கியவர் டால்டன். முதலில் அணுக்கொள்கை யார் உருவாக்குனா? டால்டன். கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும், சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறது நமக்கு எந்த முறையில் சேர்த்து வச்சாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை, கார்பன் எப்படி இருந்தாலும் நிறை நமக்கு கார்பன் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கார்பனையும் ஆக்சிஜனையும். நமக்கு கடைசியாக கிடைக்க போகிறது கார்பன் டை ஆக்சைடுன்னு கிடைக்குமா? அப்படி எந்த முறையில் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் பிரித்து எடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய நிறை அப்படிங்கிறது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விதி என்ன விதின்னு பார்க்கும்போது மாறா விகித விதி தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? மாறா விகித விதி சொல்லக்கூடிய ஒன்று, ஒரு பொருள் எந்த முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பொருட்களுடைய நிறை மாறவே மாறாதுன்னு சொல்லக்கூடிய விதி மாறா விகித விதி. தென் நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நமக்கு எந்த நிறை விகிதத்தில் இணைஞ்சிருக்கும்? 1:8 அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை விகிதத்தில் இணைஞ்சிருக்கும். கூற்று 1, சோடியம் நேர்மறை இணைத்திறன் கொண்டது. சோடியம் அப்படிங்கிறது நேர்மறை இணைத்திறன் பெற்றிருக்கக்கூடியதுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கூற்று 2, குளோரின் அப்படிங்கிறது எதிர்மறை இணைத்திறன் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? சோடியம் நேர்மறையும் குளோரின் அப்படிங்கிறது எதிர்மறை இணைத்திறன் பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோடியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா அணுங்கிறது வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து அயனியாக மாறும்போது நேர அயனியாக மாறும்னு சொல்லுவோம். அதே மாதிரி குளோரின் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இல்லாமல் கொஞ்சம் ஒன்று மட்டும் வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால இன்னொருலேருந்து வாங்கிக்கிட்டு இது வந்து எதிரணியாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு கூற்று 2ம் சரி அப்படின்னு சொல்லலாம். 34வது கொஸ்டினுக்கு கூற்று 2ம் சரி. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, அதிக இணைத்திறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது உலோகத்தின் பெயருடன் அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். கூற்று 2, குறைந்த இணைத்திறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும் போது உலோகத்தின் பெயருடன் இக் என்ற பின்னோட்டை சேர்க்க வேண்டும் கொடுக்குறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து 2 கூற்றுமே தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதிக இணைத்திறனுக்கு இக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்ப்பாங்க, குறைந்த இணைத்திறனுக்கு அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்ப்பாங்க. சரிங்களா? அதை மட்டும் நான் மாற்றிருக்கேன். 2 கூற்றும் தவறு. தென் ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினை விளைபொருட்களின் மொத்த நிறையானது வினை படுபொருளின் மொத்த நிறைக்கு சமம். இதை கூறக்கூடிய விதி என்ன விதி அப்படின்னு பார்த்தோன்னா பொருண்மை அழியா விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினை விளை பொருட்களினுடைய மொத்த நிறையானது
வினை படுபொருளினுடைய மொத்த நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விதி என்ன விதின்னு பார்க்கும்போது பொருண்மை அழியா விதி. இந்த விதியை 1774ல் லவாய்ச்சியர் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிரெஞ்சு வேதியியலாளராக விளங்கக்கூடிய அவரு தான் இந்த அடிப்படையான விஷயங்களை நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. தென் அணுவின் கடைசி கூடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இணைத்திறன் கூடு. கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை. எனவே இவை நிறை மற்றும் டேஸ் பெற்றிருக்கும். நிறையையும் இயக்காற்றலையும் பெற்றிருக்கும். ஆப்ஷன் பி இயக்காற்றலையும் பெற்றிருக்கும். ஒரு தனிமமானது டேஸ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு தனிமம்ங்கிறது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். தென் கூற்றுகளை கவனி. ஹீலியம் தனது இணைத்திறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளதால் அது நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளது. கூற்று 1. கூற்று 2. வேதிவினையின் போது ஒரு அணுவானது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்பதால் நேர்மின் சுமை பெறுகிறது. எலக்ட்ரான்களை வாங்கிக்கிச்சுன்னா எதிர்மின் சுமை தான் பெறும். இது வந்து தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் சரி. தென் அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பது ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டவை. ஐசோ பார் என்பதுதான் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் பெற்றிருக்கும். பின்வரும் அறிவியல் அறிஞர்களில் கேத்தோடு கதிர்களில் எதிர்மின் கதிர்கள் உள்ளது. எதிர்மின் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே ஜே தாம்சன் தான் நமக்கு வந்து சொல்லணும் எலக்ட்ரான். தென் ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் எப்படி இருக்கும்? ஒரு தனிமத்தினுடைய அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றிருக்கும். ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றிருக்கும். டாஸ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். டாஸ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர்மின் சுமை கொண்ட ஒரு துகள் நமக்கு தெரியும். புரோட்டான்கள் டாஸ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகிறது. எதிர் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகிறதுன்னு கொடுக்குறாங்க. தென் குறுக்கதிர்களினுடைய மற்றொரு பெயர் குறுக்கதிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கேத்தோடு கதிர்களை தான் குறுக்கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தென் எதிர்மின் சுமை கொண்ட அயனி டாஸ் எனப்படும். நேர்மின் சுமை கொண்ட அயனி டாஸ் எனப்படும். எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிரயனி எனப்படும். நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயனி எனப்படும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, ஓகே. இதோட இந்த லெசனுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சது. இதே மாதிரி நம்ம 6th இருந்து 10th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் உண்டான நம்ம படிக்க வேண்டிய 329 லெசனுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு அடுத்து கொடுக்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும். நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ நமக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கரெக்டாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை எது கிளிக் பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வீடியோ 9th இருக்கக்கூடிய அணு அமைப்பு அப்படின்னு ஒரு லெசன். அந்த லெசனை படிச்சுக்கோங்க. அந்த லெசனுக்கு உண்டான வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.